வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டின் 13வது முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவை இன்று காலை 9:30 மணி அளவில் கூடுகிறது. வீட்டு மின் இணைப்பில் 500 யூனிட்டுகளுக்கு உள்ளே பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட்டுகள் இலவசமாகவும், 500க்கும் மேற்பட்ட யூனிட்டுகள் பயன்படுத்துவோருக்கு 100 யூனிட்டுகள் இலவசமாகவும் கணக்கிடப்படும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் 200 யூனிட் மின்சார மானிய திட்டத்திற்கு ஆண்டிற்கு 1730 கோடி ரூபாய் கூடுதல் செலவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராகிறார். திமுகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வராக தவேக தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்ற நிலையில் அவரது முதன்மை செயலாளராக செந்தில்குமார் அவர்களையும், தனி செயலாளராக லட்சுமி பிரியா அவர்களையும் தமிழக அரசு நியமித்துள்ளது. தமிழக ஆளுநரின் உத்தரவின்படி முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய் அவர்கள் வருகின்ற 13ஆம் தேதிக்குள் சட்டமன்றத்தின் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாயம் எழுந்துள்ளது. முதல்வராக பதவியேற்ற பின் உரையாற்றிய விஜய் அவர்கள், எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாமல் செய்வேன் என்றும், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்றும், நான் கூறியதை படிப்படியாக நிறைவேற்றுவேன் என்றும் கூறினார். தமிழகத்தில் இன்று ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நேற்று பெரியார் திடலில் அமைந்துள்ள தந்தை பெரியார் அவர்களின் நினைவிடத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து மலர்கொத்து வழங்கி வாழ்த்து பெற்றார். நேற்று நடைபெற்ற முதலமைச்சர் விஜய் அவர்களின் பதவியேற்பு விழாவில் திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி அவர்களின் மகள் கயல்விழி அவர்கள் கலந்து கொண்டது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது தனது திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 1967ஆம் ஆண்டிற்கு பின்னர் முதன்முறையாக தமிழக ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ள விஜய் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள் மற்றும் நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதன்மை செயலாளராக செந்தில்குமார் IAS அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் முதன்முறையாக திமுக மற்றும் அதிமுக ஆட்சி இல்லை என்றும், முதன்முறையாக புதிய ஆட்சியை கண்டு சீமான் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களுக்கு அதிரடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் முதல்வர் விஜய் அவர்களின் தலைமையில் மேற்கண்ட இந்த 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். பதவியேற்பு விழாவில் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார் முதல்வர் விஜய் அவர்கள். அதன்படி தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம், மேலும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கம், அடுத்ததாக போதைப்பொருள் தடுப்பு படை உருவாக்கம் போன்ற முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார் முதல்வர் விஜய் அவர்கள். மகன் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்றத்தை கண்டு பெற்றோர் சந்திரசேகர் மற்றும் சோபா இருவரும் நெகிழ்ந்து கண்கலங்கினர். விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் சட்டமன்ற தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் MLA கருப்பையா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள முதல்வர் நாற்காலியில் தவேக தலைவரும் முதல்வருமான விஜய் அவர்கள் அமர்ந்து அலுவல்களை தொடங்கினார். சட்டம் ஒழுங்கு மற்றும் எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதி செய்வேன் என்று முதல்வர் விஜய் அவர்கள் உரையாற்றியுள்ளார். தவேக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்றுள்ளார். சென்னை கன்னியாகுமரி இடையே கோடைகால சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாகவும், இதற்கான முன்பதிவு இன்று தொடங்குகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாடா நிறுவனம் தனது டியோகா மின்சார காரை 30 கிலோவாட் திறன் கொண்ட பெரிய பேட்டரி பேக்குடன் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாப் மாநில அமைச்சர் சஞ்சீவ் அரோரா அவர்களின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை அம்மாநில முதல்வர் பகவந்த் மான் அவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளார். IFS தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய அளவில் 148 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் மட்டும் 17 பேர் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதில் சென்னையை சேர்ந்த மாணவி ரவி லட்சுமி பிரியா அவர்கள் முதலிடத்தை பிடித்துள்ளார்.
தமிழகத்தில் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் ஒரு வாரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் புதிய அரசிற்கு மீண்டும் வாழ்த்து தெரிவித்தார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தவேக தலைவர் விஜய் அவர்களின் ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாலும் திமுக கூட்டணியில் நீடிப்போம் என்று வி.சி.க. அறிவித்துள்ளது. இளங்கலை படிப்பிற்கான கியூட் நுழைவுத் தேர்வில் தேர்வர்கள் பின்பற்ற வேண்டிய உடை விதிகள் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. மதுரை ரயில்வே கோட்டத்தில் 2025-26 நிதியாண்டில் மொத்த வருமானம் 1408 கோடியாக உயர்ந்திருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நடிகரும் இயக்குனருமான சமுத்திரக்கனி அவர்கள் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரயில்களில் காத்திருப்பு பட்டியல் டிக்கெட்கள் உறுதியாகுமா என்பதை 94% துல்லியத்துடன் கணிக்கும் புதிய AI தொழில்நுட்பத்தை ரயில்வே அறிமுகப்படுத்துகிறது. மேற்கு வங்க மாநில முதலமைச்சராக சுவேந்த் அதிகாரி அவர்கள் பதவியேற்றார். இந்திய கடற்படையின் அடுத்த தலைமை தளபதியாக வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் முப்படைகளின் புதிய தலைமை தளபதியாக ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் N.S. ராஜசுப்பிரமணியன் அவர்களை நியமித்து ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. தெற்கு ரயில்வே சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான EV பேட்டரி மாற்றும் நிலையங்களை அமைத்துள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களுக்கு தவேக தலைவர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். PF கணக்கிலிருந்து பணத்தை எடுப்பதற்கு சில முக்கிய விதிகளை EPF வகுத்துள்ளது. அதன்படி PF கணக்குடன் ஆதார் வங்கி கணக்கு இணைக்கப்பட்டு KYC சரிபார்ப்பு முடிந்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 2028ஆம் ஆண்டு முதல் IPL தொடரில் தற்போதுள்ள 74 போட்டிகளுக்கு பதிலாக 94 போட்டிகளை நடத்த BCCI திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேனி மாவட்டத்திற்கு வருகின்ற மே 15ஆம் தேதி வீரபாண்டி மாரியம்மன் சுவாமி கோவிலின் திருவிழாவையொட்டி வருகின்ற 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுவதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை மே 13ஆம் தேதி முதல் பெறலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,13,200 ரூபாயாகவும் 1 கிராம் 14,150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.